மூக்கறுபட்ட சூர்ப்பனகை தன்னுடைய அண்ணன் மகனாகிய இந்திரஜித் இருக்கும் போது தனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி 100 யாகங்களை செய்த இந்திரனை நீ அடிமைப்படுத்தினாய், அத்தகைய பெருமை கொண்ட நீ எங்கே இருக்கிறாய் என்று சூர்ப்பனகை அவனுடைய பெயரை சொல்லி அவன் பெருமையை சொல்லி அழுகின்றாள். ராமனின் தூதுவனாக வந்த அனுமன் எங்கு சீதை இருக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக அரண்மனையாக தேடிக்கொண்டு வருகிற போது இந்திரஜித்தனை அந்த அரண்மனையிலே பார்த்துவிட்டு, இத்தகைய வீரனை நான் இதுவரைக்கும் வாழ்நாளில் பார்த்ததில்லை, இவனால் ராம லக்ஷ்மணர்களுக்கு போரிலே பெரிய போராட்டம் ஏற்படும், போர் தொடர்ந்து நடப்பதற்கு இவனும் காரணமாக இருப்பான் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு காட்டப்படுகிற போதும் காட்டப்படாமல் இருக்கிற போதும் அவன் வெகுண்டெழுகிற போதும் இந்திரஜித்தினுடைய பெருமை சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஒருத்தர் உட்கார்ந்து தினசு வச்சே சொல்லுவேன், அது ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டிடு